அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு பல மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவ படிப்பு பாதியிலே சிதைந்து போய் விடுகிறது. இதற்காக பல உயிர் தியாகங்கள், பல போராட்டங்கள், பல வன்முறை கலவரங்கள் வர பார்த்த பூமி தான் நம்மளுடைய இந்தியா. ஒரு பெரும் நாடு. பல்வேறு ஒருதரப்பட்டவர்கள் இதை வேண்டாம் என்றும், ஒரு சிலர் இன்னும் வேண்டும் என்றும், அப்போ ஏன் வேணும் வேண்டாம்னு ரெண்டு தரப்பா பிரிக்கிறாங்கல்ல? எதுக்காக பிரிக்கிறாங்க? அரசியல். இந்த அரசியல்ங்கிறது இந்த உலகத்துல எல்லாத்துலயுமே இருக்கு. சோ அந்த வகையில ஊறி போயிருக்கிறது இந்த மக்களுடைய படிப்பு, இந்த மாணவர்களுடைய எதிர்காலம். இந்த நீட்டை அதை சட்டமன்றத்துல பாஸ் பண்றாங்க, பாராளுமன்றத்துல அதை தாக்கல் பண்ணி அதை மனு கொண்டாங்க. மறுபடியும் உச்ச நீதிமன்றம் அதை தடை விதிக்கும். அதை தடை விதிச்ச போதிலும் மீண்டும் அதை கட்டாய சட்டப்படுத்தி அதை பாராளுமன்ற நாடாளுமன்றத்துல அமல்படுத்துறாங்க. சோ இதை ஒரு பயங்கரமான ஒரு கட்டமைப்போட எதிர்க்கிறாங்க. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் தேசியத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அரசியல் லாபத்துக்காக செயல்படுவதால் இதை முழுமையான ஒரு தீர்வு இதுக்கு இன்னும் எட்டல. சும்மா கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில இருந்து இந்த அவசர சட்டம் ஏற்றப்பட்டு நிறைவேற்றினதுல இருந்து இன்று வரைக்கும் அதுக்கான ஒரு தீர்வு இல்லை. ஆனா நிறைய உயிர் பலிகள் இதனால் தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அளவிலும் சரி நிறைய உயிர் தியாகங்கள் நாம் பார்த்துட்டோம். நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. தற்போது அந்த வினாத்தாள்கள் எல்லாம் கசி வந்ததுக்கு அப்புறம் சில முடிவுகளை எடுத்து போராட்டங்கள் பெரிய அளவுல வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த அமைச்சரவை நீக்கி இருக்காங்க. சோ இது மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் எந்த ஒரு அரசியலும் பின்பலமும் இல்லாமல் பொதுநலத்தோட மக்களுக்காக ஒரு போராட்டம் நடக்குமே ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெறும். அதற்கு உதாரணமாக நம்மளுடைய கரப்பாம்பூச்சி ஜனதா கழகம். சோ அந்த கட்சியினுடைய அந்த எந்த ஒரு கட்டமைப்புமே கிடையாது. மக்கள் மக்களுக்காக அந்த இயக்கத்தினோட சேர்ந்து நிறைய தமிழ்நாட்டில இருந்து எல்லாம் நிறைய மாணவர்கள், தமிழ்நாட்டில இருந்து சில திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதை பயணிக்கும் போது மக்களுக்காக, அதாவது முழுக்க முழுக்க மக்களுக்காக மட்டுமே சிந்திக்கக்கூடிய தலைவர்களால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். இது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அது எதிர்ப்புல உறுதியாக இருக்கு. அந்த உறுதிக்கு கொஞ்சம் கூட சலிக்காம இந்த கரப்பாம்பூச்சி அந்த அபிஜித் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக உருவெடுக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அபிஜித். சோ அந்த அளவுக்கு மக்களுக்காக, அதாவது மக்களுக்கோட நிற்கக்கூடிய ஒரு தலைவராக என்னை அவர் உருவெடுத்திருக்கார். சோ அந்த வடிவில் அந்த போராட்டம் எத்தனை இன்னல்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த போராட்டத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் அந்த உறுதுணர மக்களுக்காக நின்ன அந்த கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய தலைவர் அபிஜித் அவர்களுக்கு துணை நின்ன அத்தனை கட்சிகளும் சேர்ந்த பிறகு அந்த மாற்றம் வந்திருக்கு. ஆனா இன்னும் சில 1-2 பேர் இருக்காங்க, அமைச்சரவையில் இடம் கிடைக்கிறதுக்காக சும்மா ஒரு ஷோக்காக ஒரு சீன் போடுவாங்க, இந்த ரீல்ஸுக்காக வருவாங்க. சோ அவர்களை எல்லாம் மக்கள் புறம் தள்ளி அந்த ஜனதா அபிஜித் பிளஸ் திமுக, சோ இவங்கள் அந்த கூட்டணியில ஒரு காம்பினேஷன்ல ஒரு அழகான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு எதிர்காலத்துக்காக அந்த அமைச்சரை ராஜினாமா செய்து வைத்தார்கள். இது இந்த ஒரு கூட்டணியில இந்த மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர்கள், அதாவது இந்திய அளவுல அபிஜித், நம்மளுடைய மாநில அளவுல நம்முடைய தளபதியார், இவங்களை போலவர்கள் உள்ள வரும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். நீட் தேர்வு முற்றிலுமாக இந்தியாவை விட்டு ஒழிக்கப்படும். நன்றி.